நல்லா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் குளித்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா, மணி 6 மணிலேருந்து மொத்தம் எத்தனை இப்போ வந்திருக்கு? மொத்தம் வந்து நான் 4.5 லிட்ரு வந்து இப்போ எண்ணெய் சேர்த்து நாங்கள் வந்து சோப்பு செஞ்சுருக்கோம். 4.5 லிட்ரு செஞ்சுருக்கோம். 6 மணிக்கு ஆரம்பித்து எங்களுக்கு 10:30 மணி வரைக்கும் இந்த வேலையாக தான் நாங்கள் இருந்திருக்கோம். பாருங்க, எங்கள் தம்பி பொண்டாட்டி, எங்கள் தம்பி, இவங்களோட உதவி இல்லாத என்னாலலாம் செய்ய முடியல. சில வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சேன், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இவங்களோட உதவியில் தான் நான் வந்து இதை வந்து செய்கிறேன். பாருங்கள், இதான் சோப்பு. அவங்களோட உழைப்பு இதில் நிறையா இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே பலன் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கள் தம்பி பொண்டாட்டியோட உழைப்பு இதில் நிறையா இருக்குது. செஞ்சு இவ்வளோ நேரம் 5 மணி நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அந்த 4.5 மணி நேரம் ஆச்சு இதை வந்து செய்யறதுக்கு. செஞ்சு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 கஸ்டமர் இருக்காங்கங்க. அந்த 4 கஸ்டமருக்கு போக நாங்கள் வந்து வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து வச்சுப்போம். இப்போ தம்பி வந்து வேறு ஊரில் இருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து இப்போ வேறு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊர்லேயும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் இது வந்து கொடுக்கறதுக்காக இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வேண்டி நீங்களும் இப்படி வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணி வீட்டிலே செஞ்சு குளிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.